ஐயா வயசு முதல்ல அப்பா நடுவரவர்களே, கடவுளுக்கு தெரியுது காசு வேணும், இந்த 3 பெண்மணிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, அட கை சொல்ல நினைக்கிற மனமே. அட போற போது தெரிவதுண்டோ, திட்டமான போது சொல்றதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கண்ணதாசனோட பெரிய கவிஞர் நடுவர்களே, என்னோட ஸ்லாங்ல பாட்டு பாடுறேன். தாயை தவிர தந்தையை தவிர பணத்தால் எதையும் மாற்றிடலாம். இல்லாதவன் சொல் சபையேறாமல் செல்லாமல் தான் போகுமடா. இந்த உலகத்துல அப்பனாக்கா தவறா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம்னு சொன்னா, காசு இருந்தா சொந்த பந்தம் பூரா நம்ம பின்னால் ஓடியாருவாங்க. காசு இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி வரமாட்டா, பெத்த புள்ள வரமாட்டா, சான்ஸனும் வராது. நம்மளை பெத்த தாயே நம்மளை மதிக்க மாட்டான்னு சொன்னா, அப்ப இந்த பணத்துடைய அருமை வேண்டாமாங்க? பணம் வேணுமே. நடுவரவர்களே, கடையில போய் 100 ரூபாய் கொடுத்தா மாலை கொடுப்பாங்க. ஆமா, மாலை வாங்கி கொண்டு போய் ஆத்தா நல்லா இடத்துல போட்டு சாமி கும்பிட்டா பண்டாரச்சு திண்ணீர் கொடுப்பாரு. ஆமா, அதே பண்டாரச்சு இடத்துல 100 ரூபாய் இன்னொருத்த போட்டான்னா நாம வாங்கிட்டு போன 100 ரூபாய் மாலை அவன் கழுத்துக்கு போகுங்க. ஆமா, மொத்தம் 200 ரூபாய்க்கு ஒரு மாலை கை மாறுதுன்னு சொன்னா, அப்ப இந்த உலகம் எதுலமே இங்க சுத்துது. நான் கேட்கறேங்க, ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, அள்ளி முடிச்சு, கொடாலி கொண்ட போட்டு ரோட்ல நடந்து வந்தா அந்த அங்க ஆத்தா நல்லாயமனே வர்ற மாதிரி அருமை. இந்த காலத்து பொம்பளையும் ஆளால மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்களா? அல்ல பேரளவழி, பேத்திலவழி, ஆயாளவழி, அப்பத்தளவழி, ஆட்டல மாட்டல அமைக்கி சிமிக்கி வேத்துல என்ன கலவி களி செவத்துல அடிக்கிறாங்க. எங்க புனித அடிப்பா வருது. என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டான். நான் சொன்ன மாட்டு சாணி போட்டு கழுவமணி சுத்தமா போயிருமுன்னே. மாட்டு சாணியா? அவ சொன்னா அதெல்லாம் போட்டு கழுவக்கூடாது, 4500 ரூபாய் பணம் கூட நம்ம ப்ளீச் பண்ணிட்டு வரமுன்னா. சரி, எனத்துக்கெல்லாம் ப்ளீச் பண்ணி கண்ணால போட்டு 15 வருஷம் கழிச்சு எனக்கு ப்ளீச் பண்றீங்க. நான் எதுக்கு மேக்கப் போடுறேன்? பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டண வருஷத்துல சொல்றாங்க. சொந்த வந்தோம் தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போதுங்க. அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்னோட போறாங்க கேட்கறேன். நல்லா கேளியா? என்ற பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு குழு 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 இருக்கு. ஊராளுக்கு பூரா அழகா இருந்தாலும் வீட்டு வெளியே வர முடியுமா? ஆட்டவாரம் பண்ண முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? உழவர் சந்தை போக முடியுமா? படம் நடிக்க முடியுமா? நடிக்க முடியுமா? நடுவரவர்களே, பெருமை பேசிய குடும்பத்தை குட்டிச்சு அவர் பண்றது இந்த சொந்த பந்தமுங்க. அப்படியா? 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு ஊரு உரம் காட்டிட்டு தான் கல்லு போடுவேன். நாமக்கல் போனா 250 ரூபா சொன்னேன். அடிச்சு பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அடிச்சு பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னு 100 ரூபாய் செருப்ப ஊரு உரம் காட்டுறது அந்த சொந்த வந்தவங்க. அந்த செருப்பு வாங்குறதுக்கு 100 ரூபாய் ஆறுங்க அப்ப கொண்டாந்து கொடுப்பானா? ஆறு கொடுப்பாங்க. நடுவரவர்களே, பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் ஆகாது, 4500 ரூபாய் பணம் கூட நம்ம ப்ளீச் பண்றோம்னா. சரி, காசு இல்லடி. 4500 ரூபாய்க்கு நாமக்கல் சந்தையில் ஒரு வெள்ளாட்டு வாங்கின வருஷம் 2 குட்டி போட முடியும். மரியாதைய தோட்டத்துல இருந்து கேட்கலீங்க. என்னமோ பேசியல் பண்றேன்னா, என்னடா பேசியல் கேட்டு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். அப்படின்னா எனக்கும் தெரியல. பால் கறக்கிறனா பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? மோர் பாலை சந்தையில கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன வேலை போகும்னு சொல்லுவேன். பாரு மாட்டு கொம்பு சீர் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பாரு மாட்டுக்கு சுழி எப்படின்னு சொல்லுவேன். மாட்டுக்கு பால் எப்படி வரும்னு கறந்து பார்த்து சொல்லுவேன். அது பட்டர் பேசியல் பத்தி எனக்கு என்ன தெரியுது? என்னடா பட்டர் பேசியல் பார்த்தா இந்த பாலாடை இருக்கல, பாலாடை எடுத்து அந்த பண்ணாட மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கான். 4500 ரூபாய் செலவுனா மனசே கேட்கல. மரியாதையா கம்மனர்ல பால் கொண்டு திருப்பூர் போயிட்டுங்க. நான் போயிட்டு வரக்குள்ள சொந்த வந்த புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல? கேட்கறீங்களா? கேட்கல. நான் பால் ஊத்தி போட்டு வந்து பார்க்க பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மாடு பேசிட்டேன். ஏண்டா அண்ணாங்கால போட்டு போட்டு மாடு கோமா எங்கடா போன அப்படின்னு. அம்மா நான் நம்பியூர் பேசியல் பண்ண போயிட்டான விட்ட மண்டி போறதுக்கே போய் பாக்குறேன். 4 பொம்பளை குண்டு குண்டா குந்தாணி கணக்கா படுத்து கிடக்குறாங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அப்ப லக்கி பிரைஸ் தான். நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெள்ளக்காய் சாத்துற மாதிரி மைதாமா 2 வெள்ளிக்காய் வெட்டி வச்சிருக்கேன். போனவன் ஊட்சாலினார் கொண்டு போயிட்டான். அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தது.
ஏற்கனவே பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க 6 பொண்டாட்டின்னா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவினே அல்ல ஒரே சைஸ்ல உருளுது டேங்கர்ல அறியாட்டம் அடையாளத்தை கழிச்சு எழுப்பி விடுனே அந்த அம்மா கேட்டோட கண்ணாமூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுனா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு 5 வருஷமும் பொண்டாட்டியும் மட்டும் பொழைக்கிறல்ல அவளை நீ அடையாள சிக்கிலிங்கிறீங்க அந்த அம்மா மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தாச்சு எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டான் நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா கதவு சைல்ஸா திறந்து இருந்தது நாய் மோசு மோசுன்னு அது பொமேரியன் அந்த பொம்மரிங்க அது என்ன வந்து கதவு சந்தல் குட்டிக்கிட்டு உள்ள போனது எனக்கு பெத்த ஆயா மாதிரி என் பிறந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா அது சேர்மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது நக்கிற நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல சரி இவ கேக்குறேன் ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம்னு சொன்னீங்க ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்களே நாய் நக்கறக்கு 4500 எவன் சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஆம்பளை சம்பாரிச்சு வச்சா நீங்க பேசியும் போடுவீங்க பிழிச்சும் போடுவீங்க மேட்சுக்கு மேட்சா சேரி கட்டுவீங்க மேட்சுக்கு மேட்சா அப்புறம் நாம என்னைக்காவது மேட்ச் மேட்ச் போட்டுருக்கா பச்சை கலர் போட்டிருக்கா அப்படி சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க பச்சை கலர் கரை இருந்தா போதும் அவங்களுக்கு பூராம புழுவா தெரியுது எனக்கு நங்கையாளுது புழுவா இருக்குது எங்க அக்காளுது ஆரஞ்சா இருக்குது அவளுது என்னமோ கலரா தெரியுது குறுக்கு கலராட்டா மேட்சுக்கு மேட்சா போடுறாங்க மேட்சுக்கு மேட்ச் தான் எதுக்கு மேட்சுக்கு மேட்சுங்கிறேன் அதான் ஒரு புடவை 10,000 15,000 கொடுத்து எடுத்து கட்டினதுக்கு பெருமை வெளியே தெரியுமா 500 ரூபாய்க்கு புடவை எடுத்தாலும் புடவை தான் 50,000 புடவை எடுத்தாலும் புடவை பொறுப்புள்ள பொழைக்கிற பொம்பளை 50,000 ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 5,000 மணிக்கு 10 புடவை எடுத்தா 10 கல்யாணத்துல கட்டலாமா உதய 50,000 புடவை நீ 4 கல்யாணத்துக்கு கட்டிட்டு போனால் பொம்பளை என்ன பக்கத்து என்னல எப்ப பார்த்தாலும் ஒரே சேலையவே கட்டிட்டு வரா புடவை 50,000 ஆனா சொந்த வந்து என்ன வேசு குசலம் பேசுறோடு குப்பை கடையா போமா சாண பேசுறோடு சந்த கடையா போமாம்பாங்க குசலம் பேசியே குடும்பத்தை குப்பமாடு பண்றது இந்த சொந்தமுங்க ஆனா பணம் அப்படி இல்லைங்க ரூபாய் நோட்டுல எல்லா காந்தி நோட்லயும் ரூபாய் நோட்லயும் காந்தி ஒரு மாதிரி தான் சிரிக்கிறாரு ஒரே 10 ரூபாய் நோட்லயும் ஒண்ணு 50 ரூபாய் நோட்லயும் ஒண்ணு 500 ரூபாய் நோட்லயும் ஒண்ணு 200 ரூபாய் நோட்லயும் ஒண்ணு தானா ஆனா மனுஷங்கத நோட்டுக்கு தக்குன மாதிரி சிரிக்கிறேன் 10 ரூபாய் கண்டா சிரிக்க வேண்டாம் டீ கூட ஆகாது 12 ரூபாய் டீ இப்போ 50 ரூபாய் கண்டா லைட்டா பழுத்துறீங்க 100 ரூபாய் கண்டா 200 ரூபாய் கண்டா ஒரு குவார்டர் கவுண்ட் தெரியும் 500 கண்டா ஆங்கிறேன் 2000 கண்டா சிரிக்க பண்ணிக்கிறேன் ஏன் சொல்ல அப்போ காந்தி ஒரு மாதிரி தான் சிரிக்கிறேன் மனுஷங்கதான் பணத்துக்கு தக்கன மாதிரி என்ன பார்த்து சொல்றான் நீ 2000 நோட்டு ஒண்ணுதாயா எப்ப செல்லு எப்ப செல்லாதுன்னு தெரியவே மாட்டேன்றான் நடுவரவர்களே அன்னைக்கெல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கும் பாடுபட்டாங்க காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கொட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி கெத்துன்னு பாடுபடுவா இன்னைக்கு வள்ளி போறதுக்குள்ள ஒரு ஏக்கரம் 3 கோடி 4 கோடி போகுதுன்னு எங்கிருந்து வந்தது எல்லாம் எங்க பாட்டியாம் பாட்டுன்னு பாடுபட்ட பூமி துண்டு போத்தாலே வாயில் அடக்கிட்டு வெடி வெடி கவலை ஓட்டி ராய் நரிச்சு தயிர் வித்து மோர் வித்து பால் வித்து சேர்த்துற மண்ணுது இன்னைக்கு பொம்பளையும் பொழுதுக்கு டிவி தான் பாக்குறாங்க 6:30 மணிக்கு ராமாயணம் 7 மணிக்கு அண்ணன் 7:30 மணிக்கு கயலு 8 மணிக்கு மருமவன் 8:30 மணிக்கு 3 முடிச்சு 9 மணிக்கு சிங்க பெண்ணு 9:30 எதிர் நீச்சல் 10 மணிக்கு மல்லி 10:30க்கு தான் பொண்டாட்டி அடுப்புல வைக்கிற கொல்லி மல்லி கொல்லி சரியா அந்த பாக்கியலட்சுமி கதை என்னாச்சா அந்த பாக்கியலட்சுமியில தான் அடாடாடா கண்டறியாதம் பொண்டு உடைச்சானா காடு மாடல்ல இழுத்தடிச்சானான்னு ராத்திக்கான்னு இருந்தேன் இப்ப பாக்கியான்னு கிடக்குறேன்
இப்ப இனியா கதா அவதான் லவ் பண்ணி கூட்டிட்டோட பார்த்தாலே. ஐயோ அப்புறம் அந்த ஈஸ்வரி விட்டாவாத ஒரு அரை பலாருன்னு அவள் எல்லாம் இந்த சேவகட்டில அடிக்கணுங்கிற பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை லவ்னு வேண்டி கிடக்குது. நான் கேட்கறேன் அந்த கையலுக்கெல்லாம் அவளுக்கு தெரியுமா கையலுக்கு கல்யாணமாய் 13 வாரம் ஆகுது. நடுவரவர்களை இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்க. அவளும் பால் கொண்டு போறா பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா மாமியா உழுவுறா. இப்ப இந்த வாரம் புருஷனே வந்து இடுப்பு போய் கிடக்குறேன். எப்ப இடுப்பு நீவியோ அவ எப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடத்து. எல்லா கதையும் நீ பேசுற சீரியல் கதையோ பொம்பளைய பாக்குறான்ற நடுவர அறிவு கட்டாம. நடுவரவர்களே தமிழ்நாட்டு மாத்திரை, தமிழ்நாட்டு மாத்திரை, இந்தியா மாத்திரை, வெள்ளிவரத்து மாத்திரை, நாமக்கல்ல மாத்திரை, ராசிவரத்து மாத்திரை சொல்றேன். ஆம்பளைங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருக்கான். சரியா கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு சொந்த புது சொந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். அன்னைக்கு ஐபிஎல் ஓடிட்டு இருந்தது. குட்ரி ஸ்கோர் பாக்குறேன். என்ன பார்த்த ஸ்கோர்? சிஎஸ்கே ஸ்கோர். அதுக்கு நீ பார்க்காம இருக்கா படுபாவி. என்னமோ பாக்கல, என்னென்ன முட்டு கொடுக்க முடியாதுல சிஎஸ்கே. அந்த அப்பாவே விளையாடுறா, நம்மையே கொண்டியா விட மாட்டோம்ல. என்ன பண்ண முடியும்? 100 ரன் அடிக்கிறதுக்கு முக்குபுக்கள் முக்குறாங்க. ஆகும் ஸ்கோர் பார்க்க குடுறீங்க. ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? சோழி பிடிச்சது. பாத்ரூம் போனா கூட ரிமோட்டை கொண்டையிலேயே சொருவிட்டு போறாங்க. குடி ரிமோட் நீ மாத்தி போடுவேன். மாசமானா 350 ரூபாய் நான் தான் கட்டுறேன். எனக்கு ரிமோட் எப்ப கிடைக்குது தெரியுமா? ராத்திரி 11 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்கப்பா. நாம பாக்கலாம்னு ஏதோ ஒண்ணு மாத்தினா 2 கல்ட்டு பயில வந்து கொத்துட்டு மருந்துகின்றானுவோ. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான மருந்தை நாங்களே கிண்டி VPPயில் அனுப்புகிறோம். உங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும். திங்கட்கிழமைக்கு நாமக்கல்ல இந்த லாட்ஜுக்கு வாங்க, செவ்வாய்க்கிழமை அந்த லாட்ஜுக்கு வாங்க, புதன்கிழமை அந்த லாட்ஜுக்கு வாங்க. மஞ்சநாதனே இந்த மருந்தை கொண்டு வந்து விற்பதாக குடும்பம். நடுவரவர்களை அமெரிக்காக்காரை பாடுவள்ளின்னு செத்து போவானா, ஜப்பான்காரை சம்பாதிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்கார கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா. ஆனா நம்ம சொந்தக்கார மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவாங்க. இல்லைன்னா பொள்ளாச்சி மாசாணியாத்தா கோயிலுக்குன்னு 60 படி மிளகாய் எதுக்கு அரவிடுது? எதுக்கு அரைக்கிறாங்க? பெரிய சேவி கோயில் எனக்கு போய் சாவல் குத்துறாங்க. கொண்டு போய் என் பங்காளி 10 டேங்கர் லாரி வாங்கிட்டேன். லாரி நல்லா ஓடணும் கருப்பானா குத்துறேன். மாசாணியாத்தா கோயில் மிளகாய் என் பங்காளி கொண்டாட்டி 80 நகை போட்டுக்கிற பூரா நகை இருக்கோமா போடுறேன். நடுவரவர்களை வாழ பொறுக்காத உலகம் இந்த உலகமுங்க. இன்னைக்கு காசு வனம் மட்டும் இருந்துட்டா தூரத்து சொந்தக்காரன் பக்கத்து சொந்தக்காரன். காசு இல்லையா மழை வருது பேசணும் முடிச்சுக்கலாம். காசு இல்லையா ஓட பிறந்த அண்ணன் தம்பி கூட இல்லைங்க. அத்தையடி தித்திப்பட்ட அணையடி கண்டாங்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி உட்கார்ந்து பால்கற்கா முக்காலி தங்கத்திலே அணைஞ்சிருந்து பால்கற்கா நகவர் தங்கத்திலே என்னென்ன செய்தரங்க என்ற நிலப்பரப்பு பட்டி நரைஞ்சு வரும் பால்பாடு செய்தரங்க ஏறி நரைஞ்சு வரும் எருப்படா செய்தரங்க ஆத்திர தலைமுக 1000 பேர் உழுப்பாட்டன்னு இன்னைக்கும் பொன்னிவள நாட்டுல வீரமலக்காட்டுல ஓட பிறந்த அற்காடி தங்கத்துக்கு அப்ப சொத்து வந்துட்டு போட்ட அண்ணமாரி 2 பேர் படவக்காட்டுல மாண்டு படிச்சு போனாங்க. ஆனா அந்த தாமரை கவனிச்சு வைத்த மாவா போய் அண்ணமார்களை எழுப்புனாரா சொத்து காசு பண்ணல. தங்காவடி கடத்துல 5000 நகையை போட்டு போட்டு ஏழப்பட்ட 64 சாதிக்கு சொத்தலை வச்சுட்டு செத்து தெய்வமா போனாலே அவன் உறவு. கூட பிறந்த அண்ணக்கார 3 சென்டாலும் நாமக்கல் பைபாஸ்ல இருக்குது. பையனுக்கு வெளியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. காசு இல்ல, காலேஜ் பீஸ் கட்டணும்னு அக்கா கிட்ட போய் கேட்கிறா. அம்மணி இடத்து வித்து போடலாம் இருக்கிறேன், கையெழுத்து போடுன்னு கேட்டா நீ உறவு பெருசு நினைக்கிறவா என்ன சொல்லணும்? ஆனா ஐயா அப்பனுக்கு அப்புறம் நீ தானே இருக்க அப்ப. ஆனா உண்மையும் படிச்சேன் எம்பையும் படிச்சேன்டா சாமி கொண்டாடா கையெழுத்து போடுறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீ அந்த சொத்தை வித்து அந்த குழந்தைய படிக்க வச்சிருந்தா சொந்த வந்த பெருசுன்னு நினைப்புங்க. ஆனா கொப்ப நீ உன்னை ஒருத்தன் தான் பெத்தானா நான் பிறக்கலையான்னு கேட்டு உறவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துறாங்களே நடுவரவர்களே. அப்ப எங்கெங்க இந்த காலத்துல உறவு இருக்குது? காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் பேசுறது இல்ல, வாங்கி திங்கிற முட்டாய் 45 ரூபாய் பேசுறது இல்ல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 100 ரூபாய் பேசுறது இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்ன்னு கேட்டா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு கேக்குறானே. அப்புறம் எங்கிருந்து விவசாயிகளுக்கு இன்னைக்கு 25 வருஷத்துல பொண்ணு போய் கேட்டா ஊடு வேணும், வாசம் வேணும், காடு வேணும், வள்ளி வரத்துக்குள்ள வாடகை வரணும். 25 வருஷத்துல எப்படி வாடகை சம்பாதிப்பேன்? 5 வருஷம் வேலை கிடைச்சு போயிருந்தாலும் மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் 50 லட்சம் தான். இன்னைக்கு ஒரு சென்ட் 25 லட்சத்துக்கு விக்குது. உனக்கு எங்கிருந்து வாங்குவேன்? சரி இத்தனை சம்பாதிச்சாதான் ஒன்னா இருக்குதுன்னு சொல்லி பப்படியா பாடு வட்டி லாரி கிளீனரா போய் டிரைவர் ஆகி வண்டி வாங்கி 50 வண்டி வாங்கியாச்சு. வயசு 37 ஆச்சு. கண்ணாடி முன்னால போய் நின்னா மண்டையில
வயசு பையனா பாக்குறோங்கிறீங்களே, அப்ப எப்பத்தான் இவன் கல்யாணம் கூப்பேன்? 25 கேட்டா சொத்து, 35 கேட்டா வயசு. நடுவர்களே, என்றைக்கு பணம் பார்த்து திருமணம் நடக்க ஆரம்பித்ததோ அன்றோடு உறவுகள் அந்து போனதுங்க. பணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு இல்லைங்க, பணத்துக்கு இருக்கிற மதிப்பு பங்காளிக்கே இல்லை என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். நீங்க நின்று நினைக்காதீங்க, மழை வரலன்னா மறுபடியும் பேச விடுப்போம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மழை வரல, ஏன்னா இருக்கிற சூழலுக்காக மிக அருமையாக பேசிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்லி நேரத்தின் அருமை கருதி உடனடியாக களத்துக்கு வருகிறார் நம்முடைய கோவை சாந்தாமணி அம்மா அவர்கள். உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் வாங்கிக்கலாம். ஹலோ, நாமக்கல் மாவட்டம் அருள்மிகு பத்தினி தெய்வம் நல்லாயி அம்மாள் திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் சின்ன கலைவாணராக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்லதொரு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்தவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறார்களே, உங்கள் அத்துணை பேர் பாதத்திற்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்திப்பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அது ஏமா பருத்திப்பூ கொண்டு போறீங்க? நடுவர் அவர்களே, எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கும் பொழுது வாசமே இல்லாத பருத்திப்பூ எதற்கு என்ற கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்க. மற்ற மலர்கள் எல்லாம் காலையில் மலரும், மாலையில் வாடிவிடும். ஆனால் பருத்தி ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதை அத்துணை பேர் பாதத்திற்கும் சமர்ப்பித்து, நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது சொந்த பந்தமா சொத்து சுகமா, அதுதான் கேள்வி. நடுவர் அவர்களே, நாங்க 3 பேருமே சொந்தம்னு பேசுறதுனால நாங்க சொத்துக்கு எதிரி இல்லை. நான் தெளிவா 3 பேர்கிட்டையும் சொல்லிடுறேன், நாங்க சொத்துக்கு எந்த வகையிலையும் எதிரி கிடையாது. நடுவர் அவர்களே, இப்ப மேடையில் நான் இங்க பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எதுக்காக பேச வந்திருக்கிறேன்? சும்மா இலவசமாவா பேச வந்திருக்கிற? என்னுடைய பேரு சாந்தாமணி. ஆமா, என் வீட்டுல அவரு பேரு சுப்பிரமணி. பேர்ல மணி, வாழ்க்கையில மணி. இங்க அனுப்பிச்சு வச்சது மணிக்குதான், உள்ள வந்ததும் ஆலய மணி. ஆலய மணி. நடுவர் அவர்களே, அமைப்பாளர்கள் கொடுக்கிற கவரை கொண்டு போய் வீட்டுல இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு நிகழ்ச்சிக்கு அனுப்புவாரு. அப்படி இல்லைன்னு வைங்க, என்ன சொல்லுவாரு தெரியுமா? நீ இன்னும் சமையல் கட்டே சரியா சமைச்சு பழகல, போய் சமையல பாரு. பேசத்தான் வந்திருக்கிறோம், காசுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆனா நாங்க எப்படிப்பட்ட சொத்து வேண்டான்னு 3 பேர் பேச வந்திருக்கிறோம் தெரியுமா? நடுவர் அவர்களே, காமராஜர் தான் அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? உன் பிள்ளை ஊனமாக இருந்தா சொத்து சேர்த்து வையே, ஆனா சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஊனமாக்காதே அப்படின்னு காமராஜர் சொன்னார்ல. அந்த சொத்து வேண்டான்னு தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். எனக்கு முன்னால பேசி என்னுடைய கொழுந்தனாரு ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லிட்டு போனாரு. காசுனால இன்னைக்கு உறவுகள் எல்லாம் இல்லாம போகுதுன்னு. நடுவர்களே, அதையும் நாங்க அப்படிதான் சொல்ல வந்திருக்கிறோம். ஏன்னா உங்க காசு பணத்தினால இன்னைக்கு உறவுகள் பிரிஞ்சு போயிடுது. நீங்க ஒண்ணு இல்ல, என் தம்பி மகன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால போன் பண்ணா, அதான் எங்க இருக்கிறீங்கன்னா, ஏன்டா வீட்டுலதான் இருக்கிறேன். அது இல்லைங்க, பேஸ்புக்ல இருக்கிறீங்களா? இல்ல. வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா? இல்ல. இன்ஸ்டாவில் இருக்கிறீங்களா? இல்லன்னு வைங்க போனேன்ட்ட. பேஸ்புக்ல இருக்கிறையா, வாட்ஸ்அப்ல இருக்கிறையா, இன்ஸ்டாவில் இருக்கிறையான்னு கேட்ட வைய நல்லா இருக்கிறையான்னு ஒரு வார்த்தை கேட்கல நடுவர் அவர்களே. அப்போ உறவுகளே அறியாம உங்களுடைய காசு பணம் மாத்திட்டு இருக்குது. அதுலயும் வேற என்னமோ மேக்கப் எல்லாம் பெண்கள் போட்டுக்கிறாங்க, அதுக்கு யாரு காசு கொடுத்தான்னு கொழுந்தனாரு கேட்டாரு. நடுவர் அவர்களே, நாங்க மேக்கப் எல்லாம் போடுற பெண்கள் நாங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஏன் மேக்கப் போடுறோம், எதுக்காக மேக்கப் போடுறோம்? அப்படி மேக்கப் போட்டு கெட்டப்பா இருந்தாலாவது இவங்க எல்லாம் செட்டப் செஞ்சுக்க மாட்டாங்கன்னு நாங்க மேக்கப் போடுறோம். அதுலயும் நாங்க தோத்துட்டு தானே இருக்கிறோங்க. மேட்சிங்கா போடுறாங்கன்னு
ஆமாங்க நடுவர் அவர்களே, நாங்க மேட்சா போடுறோம். ஏன் போடுறோம்? நடுவர் அவர்களே, புடவை எடுக்கிறோம். என் கொழுந்தனார் சொன்ன மாதிரி புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டுக்கு மேட்சா வளையலுக்கு மேட்சா செருப்பு எல்லாம் மேட்சுக்கு மேட்சா போடுறோம். ஏன் போடுறோம் தெரியுமா? வாழ்க்கையில வந்து வாச்சவங்க தான் எங்களுக்கு மேட்சா வாய்க்கல. ஏதோ இப்படி போட்டாலும் எங்க ஆசையை நாங்க தீர்த்துக்கிறோம். இதுல என்ன உங்களுக்கு குறைன்னு கேட்கிறேன். அப்புறம் என்ன பேசியல் பண்ண போனாலா 4500 ரூபாய் ஆச்சா? யாரு அப்ப நோட்டு காசுன்னு கேக்குறீங்க? நான் கேக்குறேன், நீங்க என்ன எங்களை கட்டிட்டு வரும்போது சும்மாவா கட்டிட்டு வந்தீங்க? ஏதோ கட்டுன துணியோட வாங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. எங்க அப்பா நாத்தாளுக்கு மொட்டை அடிச்சு அவங்கள கொண்டு போய் இன்னைக்கு கூடத்துல உட்கார வச்சு போட்டு அத்தனையும் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு யார் வீட்டு காசுன்னு கேக்குறேன். எங்க காசு எங்களுக்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? நாங்க என்ன வந்து இதெல்லாம் ஒரு பேச்சு நீ மேடையில பேசிட்டு இருக்கிற நான் கேக்குறேன். நடுவர் அவர்களே, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்த 5000 ரூபாய் கடன் கேட்டான். சரி, நான் சொன்ன தம்பி கடன் அன்பை முறிக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தரோட அன்பு முறிஞ்சு கிடக்குது. சரி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி. சரி, என் கொழுந்தனார் வந்திருந்தான். வந்தவ என்ன பண்ணா, அந்த RMKVல போய் உன் தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுக்கணும் நாங்க. சரி போய் எடுன. ஒரு 5000 பத்துல நாங்க ஒரு 5000 கொடுனாங்க. வீட்டுக்கு போனதே உங்களுக்கு நானு ஜிபே பண்றேன்னா இது வரைக்கும் பண்ணல. இது வரைக்கும் தெரியல. சரி, நாம தமிழ் படிச்சிருக்கிறோம், நேரடியா கேட்க முடியாதுல்ல. அதனால கொழுந்தனாரா வேற போயாச்சு. சரி என்ன பண்றதுன்னு நான் வள்ளுவரை துணைக்கு கூப்பிட்டேன். வள்ளுவர் ஒரு திருக்குறள் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு மெசேஜ் அடிச்ச நடுவர் அவர்களே. அடுத்த நிமிஷமே அந்த மெசேஜ் திரும்பி வருது. நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு 5000 ஏற்கனவே இழந்து நிக்கிறேன். 5000 தரமாட்டம் போட அன்பை முறிக்கும். அவன் சொன்னா குடுக்காட்டி போ, எதிர்த்தூட்டுல போய் வாங்குறேன்னா. எதிர்த்தூட்டுக்காரன் அறுத்தைக்கே சுண்ணாம்பு தரமாட்டா, அவங்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன? வாங்குறனா இல்லையா பாருன்னு போனா நடுவர் அவர்களே 5000 வாங்கிட்டு ஆட்டிட்டு வர்றா. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா எப்படிடா 5000 கொடுத்தாருன்னு. அவன் சொன்னா வெரி சிம்பிள் அக்கா, குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. நான் கால்ல போய் விழுந்து என் குலதெய்வமே நீதான்னு சொன்ன 5000 எடுத்து கொடுத்தான்னு. எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது நடுவர் அவர்களே. ஒரு 5000 வாங்குறதுக்கு அடுத்தவன் கால்ல போய் விழுந்து இருக்கிறைய, நீ எல்லாம் மானமுள்ள தமிழநாடான்னு கேட்ட. அவன் சொன்னான் பாருங்க, அட சும்மா கிடக்கா, 5000 வாங்குறதுக்கு ஒரு தடவை தான் அவன் காலில் விழுந்திருக்கிறேன். அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்குறதுக்கு எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பாக்குறையான்னு சொன்னா, இந்த பணம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமான்னு. என்னமோ உறவுகளை நீ அவ்வளவு குறை சொல்லிட்டு போன, உறவுகளுக்குள்ள சண்டை வருதா பிரச்சனை வருதான்னு. நடுவர் அவர்களே, நான் மறுக்கல. உறவுகள்ல என் கொழுந்தனார் யார சொல்றா, மாமியா மருமக சண்டைய சொல்றா. நடுவர் அவர்களே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. அதாவது ஸ்டேட் இன்லாவையும் சென்டர் இன்லாவையும் கூட இணைக்கலாம். ஆனா மதர் இன்லாவையும் டாக்டர் இன்லாவையும் நம்ம நாட்டுல இணைக்கவே முடியாது. அதை நாங்க ஏத்துக்கிறோம். அது ஏன் நீங்க சண்டையா பாக்குறீங்க? நாங்க சண்டையா போடுறோம். ஒரு அன்பின் விளையாட்டு நடுவர் அவர்களே. அது என்ன அன்பின் விளையாட்டு? ஒரு வழி உயர்வா சொல்லணும்னா அது ஒரு தேசிய விளையாட்டுன்னு வச்சுக்குங்களேன். தேசிய விளையாட்டு? தேசிய விளையாட்டு ஹாக்கி தான். ஆமா, ஆனா நம்ம ஹாக்கிவா தேசிய விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறா. இப்ப IPL 20 போயிட்டு இருக்குது இல்ல, கிரிக்கெட் தானே நம்ம தேசிய விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, இப்ப ஒண்ணு வேண்டாம், ஆண்களுக்கெல்லாம் ஆடணும்னு ஆசை வந்ததுன்னு வைங்க, மட்டை எடுப்பாங்க, பந்து எடுப்பாங்க, இந்த மைதானத்துல வந்து ஆடுவாங்க. இப்ப வீட்டில் இருக்கிற பெண்கள் எங்களுக்கு ஆடணும்னு ஆசை வருமா வராதா? அப்ப மட்டை எடுத்து பந்து எடுத்துட்டு இங்க வந்து ஆடுனா 4 பேர் என்ன பேசுவாங்க? குடும்ப பொம்பளைங்க அடக்கொடுக்கம் இல்லாம ஆடுற ஆளுங்களே 4 பேர் பேசுவாங்க. அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியா அன்பா ஒரு பாத்திரத்தை எடுத்து மருமகளை குறிவாத்து அடிப்பா, மருமக தோசை திருப்பியால பேட் அடிப்பா, அங்க இருக்கிற கொழுந்தையார் கேட்ச் பிடிப்பாரு, மாமனார் அம்பையரா நிப்பாரு, ஹஸ்பண்ட் அவுட் ஆகி போவாரு. எப்படியா நடுவர் அவர்களே, எப்படியா அவுட் ஆனாலும் அந்த ஆம்பளை அடுத்த ஆட்டத்தில் நாங்க எங்க கூட சேர்த்திக்குவோம். ஏன் தெரியுமா? அப்படி நாங்க சேர்த்துலன்னா அவர் வேற ஆராய்ச்சி சேர்த்திக்குவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால எங்க கூட சேர்த்திக்குவோம். எங்க வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா போரு, எதிர் வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா 6. ஆக வீட்லயே நாங்க ஒரு விளையாட்டு களமா மாத்துறோம். உறவுகள் சண்டை போடுறோம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பாவம் ஓடுனாரு பயந்து அடிச்சுட்டு, இப்ப திரும்பி ஓடி வர்றாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வேலையெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா ஓய்வு எடுக்கலாம். நான் வாழ்க்கையில பாடுறது இல்லைன்னு ஒரு சத்திய பிரகடனம் பண்ணி இருக்கிறேன். கல்யாணமான
நான் சொன்னேன் நான் நல்லா பாடுவேன். அந்த மனுஷன் சொன்னாரு நான் நல்லா ஓடுவேன்னாரு. நடுவர் அவர்களே 35 வருஷமா வாழ்க்கையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கல்லூரி பேராசிரியர். சரி, வகுப்புல போய் பாடம் நடத்தும் போதெல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடி பாடி எடுப்பேன். சரி, உடனே அடுத்த நாள் வகுப்புக்கு போனா என் மாணவன் சொல்லுவா, டீச்சர் உங்களை பாடையில வாக்கோல் டீச்சர், டீச்சர் உங்களை பாடையில வாக்கோல் டீச்சர்னு. வாழ்க்கையில பாடுறது இல்லைன்னு சத்திய பிரகடனம் பண்ணி இருக்கிறேன். அதனால நீங்க 2 பேரும் தைரியமா இருக்கலாம். நீங்க சொந்த பந்தத்தை இவ்வளவு குறை என் கொழுந்தனார் சொல்லிட்டு போனானே. நடுவர் அவர்களே, நாளைக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னா நான் கேக்குறேன், நீங்க முதல் பேங்க்குக்கு போவீங்களா இல்ல வீட்டுல இருக்கிற மனைவி கிட்ட கேட்பீங்களா? மனைவி கிட்ட தான் கேட்க முடியும். எப்படி பேங்க்ல போய் பேங்க்குக்கு கூட போக மாட்டீங்க. என்ன செய்வீங்க? மனைவி கிட்ட தானே வந்து கேட்பீங்க. என் வீட்டுல எல்லாம் அவர் அப்படித்தான். ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து என்ற கையை பிடிச்சிருவாரு. சாந்தி, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது. நான் தான். ஓ, உங்க சுருக்கி சாந்தி. சாந்தி, ஆமா, என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது. என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி கைய பார்த்தா 10 பவுன் வலையில அட்டை போட்டு போயிருவாரு. நடுவர் அவர்களே, கை வளையல மட்டும் இல்ல, கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுப்போம், காதல் இருக்கிறத கழட்டி கொடுப்போம். அப்பப்ப எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது வெறும் கழுத்தோடு இருப்ப நடுவர் அவர்களே. சில நேரங்கள்ல மஞ்சக்கயித்தை எடுத்து மஞ்சக்கட்டைய கழுத்துல கட்டிட்டு அதையும் கூட தாலியும் கூட கொடுத்துட்டு மூடியா நிப்போம். எங்க அம்மா எல்லாம் வந்து பார்த்துட்டு கண்ணீர் விடுவா. உனக்கு எத்தனை நகடி போட்ட, 8 கல்லு மூக்குத்தி, இடுப்பு கொட்டியான கண்டசரம், கழுத்துக்கு 7 பவுன் செயின், வைரம் மூக்குத்தி, அத்தனையும் போட்டனே, அத்தனையும் போட்டனே, அத்தனையும் இழந்து நிக்கிறேன் எங்க அம்மா பரிதவிப்பா. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? அடைச்சி வாய மூடு, இன்னைக்கு நான் மூலியா நின்னாலும் கூட தாடியோட நிக்கிறேன்னு சொல்றதாங்க உறவுகளுக்கு இருக்கிற அந்த பெருமை. காசு பணம் கொடுக்குமான்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க, உங்க காசு பணம் ஒண்ணு வேண்டாம் நடுவர் அவர்களே. பெரும்பாலும் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யற வீட்டுல பாருங்க, கூலி வார கூலிய வாங்குவார் அப்பா. பெரிய பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், சின்ன பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பையனுக்கு என்ன பிடிக்கும், பார்த்து பார்த்து பலகாரத்தை வாங்கிட்டு வருவாரு. எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க. தூங்குற குழந்தையை எழுப்பி விட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டு அந்த இடத்துலயே அந்த குழந்தைங்க படுத்து வருகு நடுவர் அவர்களே. அந்த கைய வச்சு அந்த அப்பா அந்த பிள்ளைகளோட தலையில ஒரு தடவு தடவுவார் பாருங்க. உலகத்துல எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் ஒரு பிள்ளைக்கு தருதுன்னா பணம் தருமாயா நான் கேக்குறேன். அடுத்தவர் 2 பேரும் சொல்லணும், பணம் தருமா? இல்ல, வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா நிறைவும் கிடைக்காது நடுவர் அவர்கள். எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்குமா? எனக்கெல்லாம் கிடைக்கல. ஆமா, எங்க அம்மாளுக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை. வாய் வேற ரொம்ப ஓவரா பேசுறா. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு என்ன பண்றது? ஜோசிகார்கிட்ட போய் கேட்டுச்சு. ஜோசிகாரன் சொன்னாப்ல, நல்லாயம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட சொல்லு, நல்ல புருஷன் கிடைக்கும் ஜோசிகாரன் சொன்ன ராகு காலத்துல. நடுவர் அவர்களே, எங்க ஜோசிகார் சொன்ன எங்க அம்மா விரட்டுறா, ஓடு ஓடு, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை. நானும் வெள்ளிக்கிழமை நல்லாயம்மன் கோயிலுக்கு வந்து நெய் தீபம் போட்டு ராகு காலத்துல வேண்டினேன். ஆனா ஆத்தா எங்க பத்தினி தெய்வம் இல்லையா, உயிர் நீத்த பத்தினி தெய்வம் இல்லையா, என் குரல் ஆத்தாளுக்கு கேட்டுடுது. என் கோரிக்கையை நிறைவேற்றிட்டா. அந்த ராகு காலமே வாழ்க்கை துணையா வந்துச்சு. ராகு காலமே வாழ்க்கை துணையா வந்தது. ஒரு நாள் ஓடி வந்து சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஏக்கம். அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஒரு ஏக்க நடுவர் அவர்களே. அந்த நாள் வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பத்தா எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சு, அங்க வார் ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் உன்ற மாப்பிள்ளை. அவர்களை நிமிர்ந்து பார்க்க முடியல. ஏன் மடம் நாணம் பயர்ப்பு நிமிர்ந்து பார்க்க முடியல. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது நடுவர் அவர்களே. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு. ஏன் நீங்க அப்படியே அதிர்ச்சி? 13 அமாவாசை நான் எத்தனை அமாவாசை நினைச்சு பார்த்தேன் நடுவர் அவர்களே. நீங்க 12 அமாவாசை. எங்காலும் 13 அமாவாசை. நான் சொல்றேன், அப்பத்தா கருவாயனை கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம்ல. எங்க அப்பத்தா சொன்னா,
உங்க கௌரவமா பழச்சிருக்கிறான். சபையில அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தலைகுனி ஏற்படுத்தின மாற்றி தலைய அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். நான் இங்க சம்மதிச்சேன். கல்யாணம் முடிஞ்சது நடுவர் அவர்களே. அந்த வீட்டுக்கு போனா இதை விட பேரிடி காத்துட்டு இருக்குது. என்ன தெரியுமா? அன்னைக்கெல்லாம் பரம்பரையை வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொத்துக்கு சொத்து நிலத்துக்கு நிலமெல்லாம் கிடையாது. பரம்பரையை வச்சுதான் பொண்ணு. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரை நினைச்சோம். இது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு. அப்பதான் பொய் சொல்லிட்டாங்க. அப்பதான் எங்க அப்பத்தா சொல்றா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, முடிச்சு விட்டுட்டா. இதை விட கொடுமை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? தூங்கும் போது 1.5 HP மோட்டர் ஓடுற சத்தம், கொரட்ட சத்தம், கொரட்ட பரம்பரையே பரம்பரை கொரட்ட சத்தம். திரும்ப ஓடி வர்ற அப்பத்தா, அப்பத்தா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பத்தா கொரட்ட ஓடுறாரு அப்பத்தா. உடனே எங்க அப்பத்தா சொன்னா, இனி அவங்கதான் தெய்வம், அந்த வீடுதான் கோயிலு, லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழு, அடுத்த 2 பிள்ளை கல்யாணம் பண்ணணும்ல, விரட்டி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா இதை உங்க பணம் செய்யுமாங்கிறத எங்களுடைய கேள்வி. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உறவுகள் அவ்வளவு சாதாரணமா? நடுவர் அவர்களே, முதலாக கடவுள் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்களை தான் படைச்சாரு. ஆண்களை படைச்சு பூமிக்கு போங்கன்னு அனுப்பிச்சு வச்சாரு. எல்லா ஆண்களும் பூமிக்கு வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு வாரம் தான் சமாளிக்க முடிஞ்சது. திரும்ப கடவுள் கிட்டயே வந்து நின்னாங்க. கடவுள் கேட்டார், எங்க வந்தேன்னு. இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லைனாங்க. கடவுள் பார்த்தாரு, ஆறு மலை கடல் இயற்கை அத்தனையும் படைச்சாரு. போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாரு. வந்தாங்க. 1 மாசம் தாக்கு பிடிச்சாங்க. திரும்ப கடவுள் கிட்டயே வந்தாங்க. கடவுள் கேட்டாரு, எங்க வந்தேன்னு கேட்டாரு. இங்க ஒண்ணு இல்லைனாங்க. கடவுள் பார்த்தாரு, சாந்தாமணிய படைச்சாரு, தங்கமணிய படைச்சாரு, என்னுடைய அருமை சகோதரிய படைச்சாங்க. நடுவர் அவர்களை போங்கன்னு அனுப்பிச்சாங்க. வந்தாங்க. 25 வருஷம் ஆகி ஒருத்தர் கடவுள் கிட்ட வரல. கடவுள் இப்ப கீழ இறங்கி வந்தாரு. உங்க சந்தேகமே தான் கடவுளுக்குமே. கடவுள் கீழ இறங்கி வந்தாரு. வந்து 1 வாரத்துல வந்தீங்க, 1 மாசத்துல வந்தீங்க, 25 வருஷம் ஆகி ஒருத்தர் வரலையான்னு கேட்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையில் சொர்க்கமே எங்களுக்கு பூமியில் தான் இருக்கிறதுன்னு சொன்னா நடுவர் அவர்களே, அதனாலதான் பாரதி சொன்னா, எப்பொழுதெல்லாம் என் அருகில் செல்லம்மா பாரதி இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாகவே உணர்கிறேன்னு சொல்லி அந்த பாரதிக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த பாவிகளுக்கு தெரியலையே, நாங்க வருத்தத்தோட வந்து நின்றுட்டு இருக்கிறோம். பாவிகளை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டு இல்ல நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இவ்வளவு தூரம் 3 பேர் காசு காசுன்னு பேச வந்திருக்கிறாங்கல்ல, பேசி முடிச்சிட்டு 3 பேர் திருவண்ணாமலை கிரிவலமா போவீங்க? கிரிவலமா போவீங்க? வீட்டுக்கு தானே போவீங்க. இல்ல குற்றாலத்துல போய் புத்தகத்துல வீட்டுக்கு தானே போவீங்க. அப்புறம் என்ன இங்க வந்து காசு காசு காசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நடுவர் அவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், காசு வேண்டாம்ங்கிறது எங்களுடைய வாதம் கிடையாது. ஆனா ஆபத்து தர இன்னொன்னு சொன்னாரு பாருங்க நடுவர் அவர்களே, இன்னைக்கு சாமியவே காசு மாத்துதுங்களே. இங்க எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்குது, நீங்க அங்க வந்து பாருங்க. மூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க தட்டத்துல கொண்டு ஒரு 5 ரூபாய போட்டீங்கன்னா அவர் நம்மள ஒரு லுக் விடுவாரு. பார்த்துட்டு தின்னூரை இப்படி தூக்கி போடுவாரு. நீங்க ஒரு 50 ரூபாய் அந்த தட்டத்துல போட்டீங்கன்னு வைங்க, தின்னூறு குங்குமம் சந்தனம் சேர்த்து தருவாரு. அதே நீங்க ஒரு 500 ரூபாய போட்டீங்கன்னு வைங்க, தேங்காய் வளம் மாலை எலுமிச்சம்பழம் சந்தனம் போட்டு குங்குமம் அத்தனையும் கொடுப்பாரு. இதே 5000 கொடுத்தீங்கன்னு வைங்க, கூட்டிட்டு போய் சாமி காலடியில் உட்கார வச்சிருவாரு. நல்ல கும்பிடுக்காரு. 50,000 கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கே வர வேண்டான்றுவார். சாமியவே வீட்டுக்கு கொண்டு வர்றேன்னு சொல்லி சாமியவே உங்களுடைய காசு அடிமையாக்குதே. இது எங்க மகிழ்ச்சியை தருன்னு நடுவர் அவர்கள். இதை விட இந்த உங்க காசு ஆசை என்ன பண்ணுச்சு தெரியுமா? சமீபத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். திருச்சியில லலிதா ஜுவல்லரிங்கிறதுல வந்து ஒருத்தன் திருடிட்டான். ஆமா, அந்த ஓனருக்கு ஒரு வருத்தம். அடுத்தடுத்து நாக்கடை 4 கடை இருக்கு. அந்த 4 கடையில திருடாம நம்ம கடையில வந்து திருடிட்டானே,
போய் ஜெயில பாப்பேன்னு அனுமதி வாங்கிட்டு போனாரு. போய் ஜெயில பார்த்து அந்த திருடங்கிட்ட கேட்டாரு, ஏப்பா அடுத்தடுத்து என் கடையில 4 கடை இருக்குது, அந்த 4 கடையில திருடாம என் கடையில எப்ப வந்து திருடுனேன்? அதுக்கு அவன் சொன்னா, சார் நீங்க தானே விளம்பரத்துல சொல்லுவீங்க 4 கடைக்கு போங்க விசாரிங்க, அப்புறம் நம்ம கடைக்கு வாங்க, நீங்க தான் சார் விளம்பரத்துல சொன்னீங்க, அதனால சார் வந்துட்டு 4 கடைக்கு போனா பாதுகாப்பா இருந்தாங்க, உங்க கடைக்கு தான் பின்னாடி வந்து ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு நூதன திருட்டு நடக்குதுங்களே. நான் கேக்குறேன், நடுவர் அவர்களே, உறவுகள் இல்லைன்னு வைங்க, ஒரு நாள் பொழப்புத்தன் நடத்த முடியுமா? ஒரு நாள் பொழுது தங்கதுரைக்கு எப்பவுமே ஒரு ஆசை, அக்கா சேலம் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கக்கா, சேலம் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கக்கா. ஒரு நாள் போயிட்ட நடுவர் அவர்களே, சகோதரி ஊருக்கு போயிட்டாங்க. ஐயோ அக்கா வராதக்கா வந்திருக்கிறீங்க, இருக்கா தோசை சுட்டு போடுறேன். நான் சொன்னேன், உனக்கு எதுக்கு தம்பி சிரமம், நான் இன்னொரு நாள் வர்றேன். இல்லக்கா சேலத்திலேயே தோசை சுடுறதுல நான் தான் எக்ஸ்பர்ட்டுக்கா அப்படின்னு என் தம்பி தோசை சுட்டு போட்டா நடுவர். அகில உலகத்திலே அப்படி ஒரு தோசையை பார்த்தது இல்ல. ஓரமெல்லாம் கருகி கிடந்துச்சு, நடுவுல மாவு அப்படியே இருந்தது. அந்த தம்பி எப்படிடா சுட்டேன்னு அடுப்படியில கூப்பிட்டு போய் காமிச்சாக்கா, இப்படித்தாக்கா சுட்டேன்னு தோசைக்கல்ல தலைகீழா போட்டு தோசை சுட்டு இருந்தா. உறவுகள் இல்லைன்னு சொன்னா வீட்டுல ஒரு நாள் பொழப்புத்தன் நடத்த முடியாது. உங்க காசை வச்சு எத்தனை நாளையா கடையில சாப்பிடுவீங்க? நடந்தது நடுவர்களை என் வீட்டுல இங்க 6 மாசத்துக்கு முன்னால எனக்கு அவருக்கு சண்டை வந்துடுது. ஏன் சண்டை வந்தது தெரியுமா? கல்யாண நாள். சரி, ஆசையா என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப காலமா ஒரு ஒட்டியானம் போடணும்னு ஆசை. இப்போ ஆமா, நான் ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணா, அதனால ஆசைகள் நிறைவேறல. சரி கடைசி ஒரு ஒட்டியானமாவது போட்டுக்கலான்னு ஒட்டியான வேணுமாமான அந்த மனுஷனுக்கு கோபம் வந்து கேட்டாரு, எந்த ஊரடி குட்டி யானையெல்லாம் ஒட்டியானம் போட்டுச்சுன்னு கேட்டாரு. சண்டை வந்துடுச்சு. சண்டை வரையில சொன்னாரு, நீ மேடையில பேசுற மாதிரியே பேசுற, கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. நானும் பார்த்த நிகழ்ச்சியில நடுவர் அவர்களே, பேக்க தூக்கிட்டு 10 நாள் அம்மா வீட்டுல இருக்கலான்னு ஓடி போயிட்டேன். போய் 2 நாள் தான் ஆச்சு, போன் வருது, நீ பாட்டு போய் இருந்துட்ட. சரி பெண்ணா, கடையில சாப்பிட்டனா காசு இருக்குது இல்ல, கடையில போய் சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுலியா வயிற்றுலயும் ஒட்டுலியா போயிட்டே இருக்குது. எப்ப வருவேன்? நான் சொன்ன 10 நாள் இல்லாம வரமாட்டேன். ஐயோ சாமி, நான் பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்குறேன் சாமி, கிளம்பி வான்னாரு. சரி எப்படி வந்தாலும் மத்தியானம் ஆக, காலையில சாப்பாடுனாரு. கடையில சாப்பிடுங்க. ஐயோ கடையில சாப்பிட்டா நான் செத்து போயிருவேன் சாமி, கொஞ்சம் கிளம்பி வாண்டாரு. சரி ஒண்ணு பண்ணுங்க, மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊத்தி, இட்லி பொடி இருக்குது போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன நடுவர் அவர்கள். ஐயோ எனக்கு இட்லி ஊத்த தெரியாதேங்கிறாரு. 35 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன், 35 வருஷம் இட்லி ஊத்த தெரியாதே. நான் சொன்னேன், நான் சொல்றேன் செய்யுங்க, போன கட் பண்ணாத, காதுல வச்சுக்கோ, சொல்லு. மாவு எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி சட்டி எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணிய ஊத்துங்க, ஊத்திட்டேன். தட்டத்தை எடுங்க, எடுத்துட்டேன். நல்ல மாவை கலக்குங்க, எடுத்து ஊத்துங்க. ஊத்திட்டு ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுது. இட்லி துணி போட்டீங்களான்னு நீ சொல்லவே இல்லை. இட்லி துணி போடுங்க. சரி போட்டுட்டேனாரு. மாவை ஊத்துங்க, குப்புன்னு மூடி வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரு, வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். 10 நிமிஷம் கழிச்சு போன் வருது, ஆவியே வரலன்னு. ஐயோ நல்லா பாருங்க ஆவி வரும்னு. ஐயோ அந்த ஆவி வர்றக்குள்ள என்ற ஆவி போயிருமா இருக்குது, ஆத்தா ஆவி வரலன்னாரு. அடுப்ப பத்த வச்சீங்களானே நீ சொல்லவே இல்லை. நடுவர் அவர்களே, அடுப்பே பத்த வைக்கலையா? அடுப்பே பத்த வைக்கல. உறவுகள் இல்லைன்னு சொன்னா, சொந்த பந்தம் இல்லைன்னா ஒரு பொழுது போகாதுங்க. அதனாலதான் பாரதி இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரேனா. ஆனா அந்த பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியலீங்க. பாண்டிச்சேரியில் இருந்தா பால் விறகடுப்பு விறகு வச்சு காய்ச்சணும்னு அவனுக்கு தெரியல. பேப்பர் எல்லாம் வச்சு கொளுத்திட்டு இருந்தா, வீடே புகை மண்டலம். பாரதிதாசன் வந்தாரு. பாரதி என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. பால் காய்ச்சறேன்னாரு. பாரதிதாசன் நான் முயற்சி பண்ற போங்கன்னாரு. பாரதிதாசனுக்கும் காய்ச்ச தெரியல, விட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா, நடுவர் அவர்களே, எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே தலைக்கு கைய வச்சு படுத்து தூங்குறா. அவன் காய்ச்சின பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு சீட்டு எழுதி வச்சிருந்தா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு சொல்லி. நடுவர் அவர்களே, சொந்தங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது.
இப்படி முடிச்சிடுற அம்மன் கோயிலா இருக்கிறதுனால நீங்க தாய்மைக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு. அது உங்க பணம் தரும்னா அடுத்த 2 பேர் பேசவே மாட்டாங்க. அடுத்து வந்து பேசுற தங்கதுரை நான் சொல்ற சம்பவத்துக்கு இணையா பணம் தான் அப்படின்னு பேசினா நான் உறுதி கொடுக்கிற நடுவர் அவர்களே இந்த 2 பேர் பேச மாட்டாங்க. 10 வருஷம் குழந்தை இல்லைங்க நடந்த சம்பவங்க. 10 வருஷம் குழந்தை இல்ல, போகாத கோயில் இல்ல, ஏறாத மருத்துவமனை இல்ல, கைய விரிச்சுட்டாங்க. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வாந்தி வருது, மயக்கம் வருது. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா டாக்டர் சொல்றாரு, அம்மா நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க, 2 குழந்தை, கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த அம்மா கவனமா தான் இருந்தது நடுவர் அவர்களே. 7வது மாசமே பிரசவ வலி வந்துடுது. ஆஸ்பத்திரிக்கு போனா இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு இது தெரியுங்களா, ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்தது. அதுல பெண் குழந்தை உயிரோடு இருந்துச்சு, ஆண் குழந்தை செத்தே பிறந்தது. அந்த அம்மாட்ட வந்து சொன்னாங்க, அம்மா நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணணும், ஆம்பளை பையனை காப்பாத்த முடியல, பெண் குழந்தை உயிரோட இருக்குது. அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, செத்த குழந்தை என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் ஆசை தீர அழுதுக்கிறேன். சரின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் போயிட்டாங்க வெளியில. ஒரு 1.5 மணி நேரம் நடுவர் அவர்களே அந்த குழந்தையை எடுத்து மார்போட அணைச்சு அந்த அம்மா தட்டி தட்டி அழுதாங்க. உனக்கு சேர்த்தி தாண்டா மருந்து மாத்திரை சாப்பிட்ட, உனக்கு சேர்த்தி தாண்டா எல்லா சாமி கட்டையும் வேண்டுன, உன்னை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும், உனக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் போடணும் பார்த்து பார்த்து அம்மா செஞ்சனேடா. இந்த தாய் முகத்தை நீ பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, ஒரு நிமிஷம் என் முகத்தை பார்த்து அடைச்சி நீதான் என் தாயான்னு காரி துப்பிட்டும் கூட போயிருக்கலாமே, ஏண்டா என்னை பார்க்காம போனேன்னு அந்த அம்மா 1.5 மணி நேரம் நடுவர் அவர்களே மார்போடு சேர்த்து தட்டி தட்டி அழுதுச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த குழந்தைக்கு லேசா மூச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. டாக்டர் என் பையன் பழைச்சிட்டான் டாக்டர் ஓடி வந்தாங்க. கொண்டு போய் 6 மணி நேரம் அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சாங்க. அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தது நடுவர் அவர்களே. நாம நம்பிட்டு இருக்கிறோம் செத்த சவத்திற்கு உயிர் தருகிற ஆற்றல் அந்த கடவுளுக்கு தான் இருக்குதுன்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு தாய்க்கும் உயிர் தருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தாய்க்கு இணையாக உங்க பணம் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க அடுத்து பேசாம போயிடுறோம். நான் மறுபடியும் சொல்றேன், சொத்து வேண்டாங்கிறது வாழ்க்கைக்கு நடுவர் அவர்களே ஒரு எல்லையோடு பணங்காசு நிக்கும். அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் என்று சொன்னால் அது சொந்த பந்தத்தால் தான் நடுவர் அவர்களே கிடைக்கும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, வெகு சிறப்பு. ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு பேச்சாளர் தொடர்கிற போது மழை வந்து எல்லாரும் எந்திரிச்சு போனாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் இறைவன் மேலே பாரத்தை போட்டு நான் என் வேலையை செய்கிறேன் அம்மா நீ தான் காப்பாற்றணும்னு நினச்சி அந்த எடுப்பில் கொஞ்சம் கூட தன்னுடைய பாசிட்டிவிட்டியை குறைக்காம இந்த மேடையை அழகுபடுத்தி சிறப்புப்படுத்தி பேசிய பேச்சாளர் எத்தனை மேடைகளின் அனுபவம் இருந்திருந்தால் அப்படி செய்ய முடியும். அம்மாவுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து அவங்க பேச்ச பாராட்டும். ஒரு சக்சஸான இடத்துல பேசுறது பெரிய விஷயம் தான். ஆனா ஒரு தோல்வி நடக்குது, கண்ணு முன்னாடி எல்லாம் கலைஞ்சு போறாங்க. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல, அந்த நல்லா இருக்கா என் பேச்சை கவனிக்க வைப்பா, போன மக்கள் திரும்பி வந்து உட்காருவாங்க நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தாங்க நல்லா எம்மனுடைய நம்பிக்கை இல்லையா. அட்டகாசமான பேச்சு, யோசிச்சு பாருங்க. என்ன அருமையான கேள்வி. இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டா இருந்தா கைத்திருங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும், கரெக்டா கைத்திருங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை பிடிக்கும். ஏன் தெரியுமா, எவ்வளவு மோசமா அந்த பொண்ணு சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்காத்தங்க, சூப்பரா தங்க, வெரி குட் தங்க, அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் அந்த பொண்ணை. ஆனா அதே வீட்டுல ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாருமா சமைச்சது, உங்க அக்கா தாண்டா, சனியை நான் போற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டேன்மா. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும், கரெக்டா கைத்துருங்க. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் 16 வயசு சாப்பிட்டு நேரம் வருவான். இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? அது 18 வயசு ஆகட்டும், உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவி, அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாங்க சொல்றானா, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பா
உண்மையாவே சொல்றேன், ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு, பொண்ணு ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட போன் பண்ணி விசாரிப்பாரு. எப்படி தெரியுமா விசாரிப்பாரு? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, எங்க அம்மா வந்துருச்சா, இவ்வளவு கேட்பாரு பொண்ண. பையனை எப்படி தெரியுமா கேட்பாரு? துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான், ஆனா சமாளிக்க இந்த அம்மா இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான், பின்னாடி இருந்து அவங்க தங்க சொல்லுவான், அப்பா அண்ணன் வரல, போட்டு விடுறதுதான் அது வேலை. இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், அம்மா ஒருத்தி தான். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு 20 லட்டு செய்யறாங்கன்னா 2 லட்டு எடுத்து அந்த அம்மா 2-3 லட்டு எடுத்து வச்சிருக்கோம். இந்த சின்ன பையன் வந்து கேட்பான்னு தெரியும். இந்த சின்ன பையன் வருவான், லட்டு இருக்கு, ஏண்டா நீ அப்ப சாப்பிடலையா? அப்ப சாப்பிட்டது அப்படின்னா இப்ப வேணும்னு அர்த்தம். அந்த தனக்குன்னு வைத்திருக்கிற அந்த 2 லட்டை கூட எடுத்து அவன் கையில கொடுத்து அவன் சாப்பிடுவதை பார்த்து அகப்பார்த்து உயிரினம் உலகத்தில் யாருன்னா தாயை தவிர உலகத்துல யாருமே செய்ய முடியாது. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னான், யார் தெரியுமா? அது உள்ளே உயிரோடத்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்ற சுகமெல்லாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது, பசித்த முகம் பார்த்து பதர் முளை பார்த்து பழம் தரும் சோலை அது, இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. நாங்கள் இளையராஜா அழகா சொன்னார், அம்மா சும்மா இல்லைனா அவையுள்ளே நான் யாரோ இல்லைனா, அம்மா நான் சும்மா இல்லைனா அவையுள்ளே நான் யாரோ இல்லைனா, தங்கம் கொண்ட பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, செத்தவல்ல மறந்தா நீ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாண்டா, அம்மா நான் சும்மா இல்லைனா அவ இல்லைனா யாரும் இல்லைனா. பெருங்கைய வீசி கொண்டு பிறகு சுமந்து விட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் கருகே பொறுக்கி வந்து சாதம் படுக்கி தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனையோ தாய்ங்க எங்க தமிழ்நாட்டில், எந்தாய் அவள போல் யாரு இந்த ஊர்ல, தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போனா, தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா, அவதான் உலகம் அவதான் தெய்வம், சத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமனா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமனா, தெய்வம் அது தாய்க்கு கீழதான், தாயவளும் சாமிக்கு கீழதான், தெய்வம் அது தாய்க்கு கீழதான், அந்த நல்லாயும் சாமிய போலதான். நல்லாயம்மனை வணங்கி உண்மையாவே சாந்தாமணி அம்மா பேசுவதை நாம் மட்டும் கேட்கவில்லை, அந்த நல்லாயி தெய்வமும் வந்து கேட்டது என்பதுதான் உண்மையான உண்மை. அவர்களுக்கும் நன்றி சொல்லி உடனடியாக களத்துக்கு வருகிறார் நம்ம தங்கத்துறை அண்ணா அவர்கள். உங்கள் பலத்த கரவாசல் மத்தியில் வாங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியிறங்க காத்தாளை கையில் அங்குச பாசாங்கசமும் கரும்பு அங்கேயும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அருமை எல்லாம் அல்ல இறையர்களை வணங்கி ஐயா இப்ப நம்ம எந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோமோ
அந்த மண்ணுடைய பெருமையை பத்தி பேசுறதுதான் நம்ம பட்டிமன்றத்தோட மரபு. அருமை அருமை. ஏன்னா நம்ம நின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாமக்கலுடைய பெருமையை சொல்லணும்னா, இந்த நாமக்கல்ங்கிறது சாதாரண இடம் கிடையாதுங்க. அருமை. ஏன்னா திருஞான சம்பந்தர் சைவத்தை வளர்த்த அந்த பெரியோர் திருச்செங்கோடு வந்து பாடல் ஸ்தலம் பெற்ற புண்ணிய பூமியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமை அருமை. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள், இன்னைக்கு பங்குனி உத்திரம். ஆமா. முருக பக்தர்கள் காலையிலிருந்து ஏன் பல நாட்களாக இந்த பங்குனி மாதத்தில் விரதம் இருக்கிறார்கள். எதற்கு தெரியுமாக, இந்த நல்லாயி அம்மாள் மாதிரி இந்த கடவுளை வணங்குவது போல முருக பெருமானை மனமுருகி வணங்கி தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்கிறார். ஆமா ஆமா. இந்த பங்குனி உத்திரத்துல நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த நாமக்கல் மண்ணிற்கு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வருகை தந்திருக்கிறார். உலகத்திற்கே 1022 சந்தங்கள் இருக்கிறது என்று சொன்னவர் நம்மளுடைய அருணகிரிநாதர். அவர்தான் முருகனை சொல்லியிருப்பாரு, ஏறுமையில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று, ஈசரோட நாணமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கவினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுதுவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமான். இந்த இடத்துல பக்தி மட்டுமா இந்த இடத்தோட பெருமை? நாமக்கல் கவிஞர் என்ற ஒரு கவிஞன், நாமக்கல் கவிஞர், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னவர் இவர். அன்னைக்கு அப்படி சொன்னாரு. இப்ப எல்லாம் என்ன எழுதியிருப்பாரு, தமிழன் என்று சொல்லலாம் தள்ளாடாமல் இல்லடான்னு எழுதியிருப்பாரு. ஆமா, அதே மஞ்சுநாதன் பார்த்து சொல்றீங்க. மஞ்சுநாதன் அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இப்ப இந்த நல்லாயி அம்மன் கோயிலை வைத்து நான் சொல்கிறேன். நாமக்கல் கவிஞர் சொன்னார், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டுன்னு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் எழுதினார். அப்படி இருக்கிற நடுவர் இரண்டாவது வரி சொல்றது நீங்க தான். சொல்ல முடியும். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், எது தெரியுமா, அந்த தனியே ஒரு குணம்னு. தமிழன் மட்டும்தாங்க உலக நாடுகள்லயே தன்னுடைய முன்னோர்களை தெய்வமா கும்பாடுற ஒரே இனம் தமிழர்கள் மட்டும்தான். அருமை அருமை. நீங்க எல்லாம் 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல போதி தர்மன் என்ற ஒரு மனிதனை உலகமே கடவுளாக வணங்குகிறார்கள் என்றால், அதேதான் இந்த நல்லாயி அம்மனையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கடவுளாக வணங்குகிறார்கள். அதனாலதான் அன்னைக்கு சொன்னாரு, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம் நாமக்கல், எனக்கு இல்ல நாமக்கல் கவிஞர் கொடுக்குறாங்க. மழை பெய்ததெல்லாம் கொஞ்சம் நமுத்து போயிருது. ஆனா இதெல்லாம் பேசினா இப்ப நீங்க என்ன மதிக்க மாட்டீங்க. நான் விஷயத்துக்கு வரேன். மனிதனோட மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமா? நீங்க எவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும். மழை வரும்போது ஆமா, காசு வராம போயிடுச்சுன்னா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஐயா இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்றேன். சொல்லுங்க. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா, ஏன்னா அந்த அம்மா வந்து பேசினாங்க, அம்மா சாந்தாமணி அம்மா அவ்வளவு அற்புதமா பேசினா, என்னுடைய அந்த முடியல சிரித்து போச்சு எனக்கு. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா அவங்க வயிற்றுல வந்து நான் குழந்தையா பிறக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் எட்டி எட்டி உதைக்க முடியும். நான் என்ன கேக்குறேன், இந்த நாமக்கல்ல இந்தியாவுல பணம் அச்சடிக்கிறது நாசிக்கல. இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும், மஞ்சுநாதனுக்கு தெரியும், பைனான்ஸ் இந்தியாவுல அதிகமா இருக்கிறது நாமக்கல்ல. ஒண்ணு தெரியுமா? ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கப்பா. ஊருக்குள்ள சொல்லுவாங்கல்ல, ஏன்னா முட்டை மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முட்டையே பெரிய மார்க்கா இருக்கிறது எதுன்னா நாமக்கல். முட்டைய வச்சு முட்டையா ஒண்ணு போட்டு கோடி கணக்குல சம்பாதிச்ச இடம் இந்த நாமக்கல். அது மட்டுமா பாருங்க, இந்த பக்கம் லாரி நிக்குது, இந்த பக்கம் லாரி நிக்குது. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் ஏற்றி செல்லக்கூடிய மிகப்பெரிய வியாபார லாரி உரிமையாளர்கள் அதிகமாக இருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்டம். அது மட்டும் இல்ல, கல்வி வளர்ச்சியிலையும் முதன்மை மாவட்டமா இருக்கிறது நாமக்கல். அவ்வளவு ஸ்கூல் இருக்குங்க. அங்க வந்து நின்னுகிட்டு என்ன பொய், இதுல வேற நடுவர் அந்த அம்மா வேற இதை பார்த்துட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றாங்க, அம்மா நீங்க மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ரோட்டோரத்துல காலையில கைரேகை பாக்குறான், காலையில சாப்பாட்டு கூட அவங்க கையில காசு இல்ல, கைரேகை பாக்குறவங்க கூட முதல்ல பாக்குறது தனரேகை தான் பாக்குறான். என்ன காரணம் தெரியுமா? அந்த தனரேகையை பார்த்து சொன்னாதான் உங்களுக்கு தனரேகை நல்லா இருக்குதுன்னா தான் நம்ப
முகத்துல ஒரு சிரிப்பு. 5 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுத்தா அவன் நல்லா சாப்பிடுவான். குடும்பம் விளங்காம போனா கொடுப்பீங்களா காசு? அப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படியே நான் கேட்கிறேன், நான் தாய்மையை பற்றி குறை பேசுவதற்கு இந்த உலகத்தில் எந்த பேச்சாளரும் கிடையாது. தாய்மை மிக உயர்ந்த இடத்துல தான் இருக்குது. நான் கேட்கிறேன், அந்த அம்மா கொஞ்சம் சில்ல எல்லாம் பண்ணிடுச்சுல, முத்தம் கொடுத்துச்சுல, எது கொண்டு போய் இன்குபேட்டர்ல வச்சாங்க? இன்குபேட்டர் வைக்கல காசு வேணுமா? அந்த இன்குபேட்டர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் கட்டுறதுக்கு தான். இன்னைக்கு உண்மையாலுமே நான் ஒரு வெட்கத்தை விட்டு ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா பிறந்த குழந்தைக்கு கூட காமாலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு காசை புடுங்கிறதுக்கு தாங்க அதை சொல்றேன் ஆஸ்பத்திரியில. இல்லையா? அப்படியா? ஆமா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஆனா ஒண்ணு தங்கதுல ஒத்துக்கிறேன். ஒரு காலத்துல பிரசவ ஆஸ்பத்திரினா உடனே தெரியும். ஏன்னா தாய் அழுவும் பிள்ளை அழுவும், தாய் அழுவும் பிள்ளை அழுவும். இப்ப தாய் அழுவுறதுல பிள்ளை அழுவல, புருஷங்கார அழுவுறான். ஆபரேஷனுக்கு 1.5 லட்ச ரூபா போச்சு, 1.5 லட்ச ரூபா போச்சு, 1.5 லட்ச ரூபா போச்சுன்னா அதான் பிரசவம். ஐயா ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஏன் கதையவே நான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி கரெக்டா குழந்தை வந்து ஒரே வருஷத்துல எனக்கு வந்து குழந்தை. நான் எங்க பிரசவத்துல வயிற்றுவலி பிடிச்சி என் பொண்டாட்டி வந்து எலம்பேல சுபா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. நானும் இப்படி குழந்தை பிரசவம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு பள்ளிக்கூடத்துல பாதியை விட்டு கேள்விப்பட்டேன். ஆமா போன் வந்துச்சு. அப்படி சொல்லுங்க, உங்க பிரசவம் உங்க ஓய்வு பிரசவம் கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் சாந்தாமணி அக்கா மாதிரி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா மழை வருது நான் பேசுவேன்ல. நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அங்க குழந்தை பிறந்துருச்சு. நர்ஸ் ஓடி 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 வந்தாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீங்க அப்பா ஆயிட்டீங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன குழந்தைன்னு கேட்டேன். மரியாதையா பணம் 500 ரூபாய் எடுனாங்க. ஆமா மரியாதையா பணம் 500 ரூபாய் எடுன. 500 நோட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. அப்படியேப்பட்ட சாபப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பாட்டு எழுதுனா உண்மைதான் நான் சொல்றேன். என்ன நல்ல நல்ல பாட்டுலாம் கொடுத்தாங்க. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நல்வழி காட்ட வேண்டும், தவறான பேருக்கு நல்வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ண, ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ண. தென்னாட்டு காந்தி அண்ணாவி சொன்னார், தென்னாட்டு காந்தி அண்ணாவி சொன்னார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மகன் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த பாட்டு எழுதுனது யாரு? இந்த பாட்டு எழுதுனது கவிஞர் வாலி. வாலி பாட்டு எழுதினாரு, கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு, வைரமுத்து பாட்டு எழுதினாரு. இவங்க எல்லாம் எதுக்கு பாட்டு எழுதினாங்க? எல்லாம் காசுக்கு தான், நோட்டுக்கு தான் எழுதினாங்க. பாட்டு நோட்டு. ஆமா இவங்க பாட்டு எழுதுனா அறிவுரை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பாட்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு தான் எழுதுனாங்க. நான் இந்த இடத்துல ஒரு சொல்றேங்க, பணத்துக்கு மட்டும்தாங்க இந்த உலகத்துல பல பேர் இருக்குது. என்ன பேரு? கோயில்ல செலுத்தும் போது காணிக்கை, பள்ளிக்கூடத்துல செலுத்தும் போது கட்டணம், முதலாளி தொழிலாளி கொடுக்கும் போது சம்பளம், அதே நாம போய் கடனா வாங்கும் போது வட்டி முதல். இப்படி பணத்துக்கு பல பேர் இருக்குது இல்ல. ஆனா ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு வரியை சொல்றேன். எத்தனை பேர் கைப்பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்கப்படாத இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருக்கிறதுனா அது பணம் மட்டும்தான். உண்மை உண்மை. ஏங்க நான் கேட்கிறேன், இன்னைக்கு சொந்த பந்தம்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது மத்தவனுக்கு நாச்சும் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, மத்தவனுக்கு நாச்சும் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, சொந்தக்காரனுக்கு நம்ம இருக்கிறதே பிடிக்காது. ஒண்ணு இல்லைங்க, கிரக பிரவேசத்துக்கு நான் ஒரு புது வீடு கட்டி எங்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு இருந்தோம். சரி, அப்ப ஒருத்தன் வந்தான். அப்படி பாக்குறான். அப்படி பார்க்கும் போதே என் மனசுல என்ன தெரியுமா தெரியல, அவன் அதாவது மனிதர்களுக்கே 2 குணங்க. அதாவது பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவன் 8 குஞ்சுகள் போட்டு எடுத்ததும் சோறு போட்டது யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. இந்த மனசு பாத்தீங்கன்னா 2 மனசுங்க. அப்படி என்னட்டு பாக்குறான், வெளியில சொல்றான், சிரிக்கிறான். என்னது, ஆஹா என் மாப்பிள்ள தங்கதரை எப்படி வீடு கட்டிவிட்டான் பாரு. ஆனா உள்ளுக்குள்ள புழுங்குறான், எரியிறான். அப்படியே எனக்கு அவன் மூச்சு காத்து வந்து எனக்கு நெருப்பாப்படுது. அவன் வயிறு அந்த அளவுக்கு எரியுது. நான் ஒரு வீடு என்ன தங்கதரை ஒருத்தர் சொந்தக்காரன் தான் ஆளு, என்ன மாப்பிள்ள நல்லா வீடு எல்லாம் விஜய் காசா அப்படின்னா அடுத்த வார்த்தை கேட்டான். என்ன சொன்னா, இந்த சிமெண்ட் என்ன சிமெண்ட் போட்டா, நான் இந்த சிமெண்ட் பேரை சொன்னேன்.
என்ன தெரியுமா சொன்னா, மெட்ராஸ்ல 13 மாடி கட்டுற கீழே விழுந்தது அதே சிமெண்ட்ரா அது. அவன் கிரகப்புறத்துக்கு சோறு திங்க வந்தவங்க, அது ஒன்றும் பரவாயில்ல. ஒரு கார் வாங்கினேன், காரை பார்த்து சொல்றான், நல்லா இருக்கேன் காரு, சூப்பரா இருக்கு மாப்பிள, இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அடிக்கடி போவாத, அங்கதான் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஏண்டா ஒரு மனுஷன் முன்னேறினா ஒருத்தருக்கு பிடிக்காதாடா? வாழ்க்கையில உண்மையான விஷயம், சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே வயிற்றெரிச்சல் படுவது உண்மையான விஷயம் தான். சத்தியமான நல்ல காரியத்துல நடக்குதா? ஒரு நல்ல காரியத்துல என்ன பண்றான், வெளியில சிரிக்கிறான், உள்ள அழுகிறான். அதே ஒரு காரியம் நடக்கட்டும், யாரை இறக்கட்டும், வருவான், வெளியில அழுவான். அது இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, நம்பால்னாச்சும் லைட்டா கண்டு தண்ணி விடுவான். அந்த வீதியில வரும்போது ஐயோ பாட்டிட்டு வருவாங்க. அவ்வளவு சவுண்ட் இருக்கும். எங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்பா. அதெல்லாம் சேர்ந்து அழுகும் போது தான் எல்லா விஷயமும் வெளியே வரும் தெரியுமா? அவளை கட்டிட்டு அழுகாதே, அவளுக்கு தான் நோய் இருக்கு, பையன் தான் ஓடி போனான் தெரியுமா உனக்கு, இந்த பொண்ணு தான் காணாம போச்சான், எல்லா கதையும் ஊர் கதையும் அங்கதான் விடும். இவ்வளவு நேரம் அழுகிறமே ஒரு காப்பி கொடுத்து தண்ணி கொடுக்குறாள் பாத்தியா, சொல்லுடி. இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பணம் தான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணு எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு போகணும் கத்திட்டு இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. இந்த உலகத்திலே மிக கொடுமையான விஷயம் தெரியுங்களா? கடன் என்ற ஒரு கொடுமை. கடன் வாங்கும், அந்த கடன் இருக்கும் போதுதாங்க ஒண்ணு இல்லைங்க, கண்ணதாசனை பற்றி பேசாத ஒரு பேச்சாளரும் இருக்க முடியாது, மேடைகளும் இருக்க முடியாது. கண்ணதாசன் மாதிரி சம்பாரிச்சவரும் கிடையாது, கண்ணதாசன் மாதிரி கடன் வாங்குறவரும் கிடையாது. கண்ணதாசன் கடன் வாங்கினதோட விளைவு எப்பயுமே எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு டியூனை போட்டுட்டா பாட்டு வரிய கடகடன்னு சொல்லிடுவாராம். ஆனா அன்னைக்கு டியூன் போட்டுட்டாரு, வரி சொல்லல. கேட்டுட்டே இருக்கிறாரு, ஏனே வரி சொல்லல, ஏனே வரி சொல்லல. முன்னால பார்த்தா கடன் கொடுத்த சேட்டு நின்னுட்டு, அவனை பார்த்ததும் இவருக்கு வரியே வரல. அவன் கண்ணா பின்னான்னு திட்டான், திட்டிட்டு அவன் போயிட்டான். எம்.எஸ். விஸ்வநாதன் அழுதுட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள், அப்படி சந்தன வேட்டி சந்தன சட்டையை கட்டி வந்து நடந்தா அப்படியே தெய்வம் மாதிரி இருப்பேன், இவங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி பேச்சு வாங்குறேன்னு. அண்ணே அதை விடுனே, வரி கிடைச்சிருக்குதுன்னு இப்பதான். அது வரி கிடையாதுங்க, அவன் பட்ட வலி. அப்பதான் ஒரு பாட்டு எழுத போட்டிருப்பாரு, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மனம் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்து இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். உண்மையாவே சொல்றேன், நீங்க சொன்னீங்களே, நடிகர் சோ தான் சொன்னார், இந்தியாவின் ஜனாதிபதி போல் கண்ணதாசன் சம்பாதிக்கிறார், இந்தியாவை போல் கடன் வாங்குறார். இந்திய ஜனாதிபதி போல் சம்பளம் வாங்குறாராம், அவ்வளவு காசு வாங்குறாரு, ஆனா இந்தியாவை போல் கடன் வாங்குறாரு. அப்போ வாழ்க்கையில அவ்வளவு கடன் வாங்கின ஆளு கண்ணதாசன். ஏன்னா அவருக்கு 3 மனைவி 15 குழந்தைங்க, 3 மனைவிங்க 15 குழந்தைங்க, 3 மனைவி 3 தெரிஞ்ச வரைக்கும், தெரியாத பத்தி எனக்கு தெரியாது, ரிஜிஸ்டர் தான் நான் சொல்றேன். அப்படி வாழ்ந்த மனிதன் உலக. ஆனா அவர் மாதிரி ஓப்பனா பேசின ஒரு ஆள் கிடையாது. ஒரு மனைவி வேண்டுமா நீ ராமனை கும்பிடு, 2 மனைவி வேண்டுமா முருகனை கும்பிடு, ஏராளமா வேண்டுமா என்ன கும்பிடுறான். அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்டோட பேசுற ஒரே ஆளு கண்ணதாசன் தான். கண்ணதாசனை தவிர உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அதாவது பணத்தின் மீது தான் பக்தி என்பதும் பந்த பாசமே ஏதடா பதைக்கும் நெஞ்சமே யாவரும் அண்ணன் தம்பி தான் கேளடா, அந்த வரையும் சொன்னது கண்ணதாசன். என்ன காரணம்னா இந்த பணம் மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாமே நிர்ணயிக்கும். அந்த அம்மா சொன்னாங்க மனைவி கணவன். உண்மையாலுமே சொல்றாங்க, என்னுடைய மனைவி போன வாரத்துல சேலத்துல பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. சரி, பொருட்காட்சி போட்டிருக்கும் போது அவ எங்கெங்கயோ தேடிட்டு கடைசியா ஒரு பொருளை வாங்கிட்டு இருந்தா. சரி, வாங்கிட்டு வந்த பொருள் பார்த்தா குபேர பொம்மை. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளாம் கோயில்ல மகாபாரதம் பேசுறோம், ராமாயணம் பேசுறோம், பட்டிமன்றம் பேசுறோமே, குபேரங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கதாபாத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாள், எதுக்கோசரம் இதை வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்கலான்னு, எதுக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்தோமான்னு கேட்டேன் என் மனைவி கிட்ட. அதுக்கு சொன்னா பாருங்க ஒரு பதில். என்ன சொன்னாங்க? நானும் சேலம் பொருட்காட்சி ஃபுல்லா தேடினேன், எதுவுமே எனக்கு பிடிக்கல, இது மட்டும் தான் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருந்துச்சு, அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டாங்கிறாங்க.
உங்க மனைவி பரவாயில்ல, என் பொண்டாட்டி கருப்புசாமி போட்டாதான் வாங்கிட்டு வந்தான். அங்கேயும் கருப்புசாமி இங்கேயும் கருப்புசாமின்றாங்க. நம்ம நிலைமை அப்படிதானே. ஏன் தெரியுமா, குபேர பொம்மையை பத்தி சொல்றேன். ஒரு கடையில என்ன பொம்மையை வச்சிருக்கிறான், என்ன பொம்மையை வச்சிருக்கிறான்? என்ன பொம்மை? குபேர பொம்மை தான் வச்சிருக்கான் கடையில. எதுக்கு குபேர பொம்மையை வச்சிருக்கிறான்? செல்வம், பணம். பணக்காரருக்கு அதிபதி அவர் தான். வேணா நாளைக்கே கடன்காரனுக்கு அதிபதினு ஒரு செலவைங்க, அல்லது மாமாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சித்தப்பாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு ஒரு செலவைங்க. விடியறதுக்குள்ள ஜேசி போட்டு இடிச்சு விடுவோம். குபேர செலவை வைப்பான். என்ன காரணம்னா பணத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு. நடுவர் அவர்களே, அடுத்த முறையாவது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்த முறையும் நீங்கள் எங்களை பேச்சாளராக கூப்பிட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். தவறான தீர்ப்பை சொன்னதுனால மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்சன் அதே இடத்துல உயிரை விட்டான். ஆமா, அதனால இதனால என்ன எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு நீதி தான் முக்கியம் ஒழிஞ்சு நீதிபதியோட உயிர்லாம் முக்கியம் இல்ல. எனவே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வது சொத்து பத்தே சொத்து பத்துமே என்ற நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லி நன்றாக வீடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவறான தீர்ப்பு சொன்னதுனால பாண்டிய நெடுஞ்செழியன் அங்கேயே செத்தானா? அவன் இல்லப்பா, நானும் உங்களை கூட்டு வந்து அலையிறேனே. உங்களை கூப்பிட்டு என்னைக்கு சுத்த ஆரம்பிச்சனோ அது இவன் கூட என்னைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே வாழ மரியாதை சூடு தொல்லையெல்லாம் போயிடுச்சு. விழுப்புரத்துல இருக்கும்போது இருந்ததா? விழுப்புரத்துல இருக்கும்போது கொஞ்சமா போச்சுடா. உங்க கூட சேர்ந்து எவ்வளவு. ஆனா உண்மையாவே நல்ல அற்புதமான கருத்து, ரொம்ப அழகா பேசினார். உண்மைங்க, யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன? பணம். உண்மைதானே? ஒரு கல்யாண ஒரு பெரிய பணக்காரரு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வீட்டுக்கு போய் கேளுங்க, சார் இருக்கா, வெயிட் பண்ணுங்க, சார் குளிச்சிட்டு இருக்காரு, அவர் 6 மணி வரைக்கும் குடிப்பாரு, அது வேற. அப்படித்தானே பதில் வரும். ஒரு மீடியமா சம்பாதிக்கிறார், அவர் வீட்டுல போய் கேளுங்க, சார் இருக்காரு, வருவாரு, அவ்வளவுதான் மரியாதை. ஒண்ணுமே சம்பாதிக்கல, அவன் தெண்ட கருமாத்தான்னு வச்சுங்களேன், சார் இருக்காரு, யாரா சாரு, யார் சாரு, அவனுக்கு எடுக்கிறது நீ தானா, தொடப்பாட்டு எடுத்துட்டு வர்றான் அந்த அக்கா. சம்பாதிச்சாதான் மனம், பணம் சம்பாதிச்சாதான் மனுஷனா மதிப்பாங்க. ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பையன் அப்பாவுக்கு மெசேஜ் பண்றான், சார் வருகிற 31ஆம் தேதிக்குள் என் ஹாஸ்டல் பீஸை செலுத்தி என் அப்பன் என்பதை நிரூபித்துக் கொள்ளவும் அனுப்புறான். பணம் இல்லைன்னா யார் சார், பணம் இல்லைன்னா யார் மதிப்பா? நீங்க உண்மை அப்படிதான். எங்க ஊர்ல அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் அவங்க கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ்ல பெரிய வக்கீல் அவன் பையன் முத கேஸை என் மேலதான் போட்டிருக்கான், சொத்தை பிரிச்சு கொடு. அதுக்கு அந்த படிக்க வச்சாரு, அது கூட பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன், அவரை கூட்டி கேட்டேன், ஏங்க உங்களுக்கு 2 பசங்க ஆச்சா, எப்படி இருக்காங்க? 25 வயசுல முத பையனுக்கு கல்யாணம் பண்ண தம்பி, அவன் இன்ஜினியரு, பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான். சரி, இதெல்லாம் வீட்லயே நடக்கிறதானே. 2வது பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணீங்களேன்? 26 வயசுல பண்ணேன், அவன் டாக்டர், என்ன வெளியே போக சொல்லிட்டான்னாரு. முத பையன் மேல தள்ளக்கா, 2வது பையன் கீழே தள்ளக்கா, அப்பா நடுத்தரில் இருக்காரு. அது கூட பரவாயில்லங்க. அன்னைக்கு ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுறாரு, தாயை காப்போம், தாய்தான் உலகத்தில் மிகச்சிறந்த தெய்வம், தாய் இல்லைனால் யாரும் இல்லைனார். 2 பிச்சைக்காரம்மா முன்ன உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றா பிறந்திருந்தா நான் ஏண்டி பிச்சை எடுக்கிறேன். அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூடுறேன், அவன் தான் என் பிள்ளை. வாழ்க்கைங்கிறது எப்படி சார் இருக்கு? போட்டானே பாட்டு, காசு செய்தான் கடவுளை சொன்னால. இப்ப வாழ்க்கையில் நீங்க நல்லா தேசம் ஞானங்கள் மீசன் பூசையெல்லாம் காசு முன் செல்லாத நீ